Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்க ஈவினிங் ஸ்நாக்கா கூட சாப்பிடலாம். இதை வந்துட்டு நம்ம ஓட்ஸ் அண்ட் ஃபியூ வெஜ்ஜீஸ் வச்சு செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு பேனில். ஆயில் வந்துட்டு காஞ்ச உடனே இதில் ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட் சீட்ஸ் வந்துட்டு ஆயிலில் வெடிக்கணும், இல்லைனா கசப்பாக இருக்கும் சாப்பிடக்குள்ளோ. கடுகு வந்துட்டு நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. இப்போது நான் கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும் இந்த ஆனியன். அது கூடவே 3 பச்சை மிளகாய், இதுவும் குட்டி குட்டியாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபி செய்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸும் இல்லைனா கூட நீங்கள் ஜஸ்ட் இது ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஆனியன் வந்துட்டு நல்லா கோல்டன் ஆயிடுச்சு. நான் 1/4 கப் அளவுக்கு கேரட் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கேப்சிகம் ஆட் பண்ணுறேன், அது ஒரு 1/4 கப் இருக்கும். கொஞ்சமாக நம்ம இதிலே கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. பாருங்கள், நான் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இது இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த பணியாரமுக்கு தேவையான பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் ஒரு ஜார் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ஓட்ஸ் வந்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ஓட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்துட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் பவுடர் வந்துட்டு நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம வெஜிடபிள் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அது கூட நம்ம உப்பு சேர்க்கல. இங்கே தான் நம்ம மாவில் தான் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பணியாரம் டேஸ்ட் வந்துட்டு கரெக்டாக வரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜீஸ் ஆட் பண்ண உடனே நம்ம தண்ணி ஊற்றினோன்னா இது கட்டியாக வந்துடும் மாவு. அதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றினா நல்லா வராது. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு திக்கான பேட்டர் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே வாட்டி நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பேட்டர் பணியாரம் வந்துட்டு கொலன்னு வந்துடும், கரெக்டாக வராது. இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஓட்ஸ் பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இந்த பேட்டரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இது ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது 2 டேஸ் வரைக்கும் எதுவுமே ஆகாது, அப்படியே நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் நைட்டே இந்த பேட்டர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் 2 மினிட்ஸ்க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி இல்லை? ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் வந்துட்டு ஆல்ரெடி பணியாரம் சட்டி ஸ்டவ் மேலே வச்சுட்டேன், நல்லா காஞ்சிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கூட ஆட் பண்ணலாம், பட் கீ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதால் தான் நான் கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு கீ வந்துட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பேட்டர் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ½ தான் ஃபில் பண்ணுறேன். எனக்கு பணியாரம் குட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால். ஷிட், மாவு கீழே ஊற்றிட்டேன்னா எடுக்கக்கலாம், பட் நோ ப்ராப்ளம், க்ளீன் பண்ணால் ஆகிடும். இந்த பேட்டர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். ரொம்ப தனியாக பண்ணிட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு பணியாரம் ரொம்ப சாஃப்டாக வந்துடும், சாப்பிட முடியாது. இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, இந்த கார தோசை எல்லாம் சாப்பிடுவோம்ல நம்ம, இந்த மிச்சான தோசை பேட்டரில் ஆனியன் எல்லாம் போட்டு கார தோசை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் இது. ஹீட் வந்துட்டு மீடியமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1 மினிட் நம்ம மீடியம் ஹீட்டில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி வேக வைக்கணும். இது வந்துட்டு நான் 1 மினிட்டாக ஒரு சைடு நல்லா குக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம இன்னொரு சைடு டர்ன் பண்ணிடணும்.
இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே ஃப்ளிப் பண்ணிவிட்டேன். இது இன்னொரு 1 மினிட் நம்ம மீடியம் ஹீட்டில் வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த பணியாரம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்துட்டு 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மோல்ட்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இதை நீங்கள் தோசை மாதிரி கூட ஊற்றி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டின்னராக கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.